மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி அந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கோசம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம போய் அப்படியே அங்கே என்னென்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கு, அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். வந்துட்டானுங்களா நான் செக் பண்றது ஒரு நிமிஷம் கால் பண்ணி பார்க்குறேன் அவங்களுக்கு. ஹலோ. A few moments later. ஆமாண்டா, சரி வா போலாம். பைக் அங்க நிக்குது, எடுத்துட்டு போலாம். டைம் வேற ஆயிடுச்சு, முடிக்கணும். மணி 7:30. வா. இவன் யார் பார்த்தனா, இவன் தான் நம்ம கேமராமேனு. நம்மளுக்கு இன்னைக்கு வீடியோல இவன் தான் ஃபுல்லா கேமரா ஒர்க் பண்ண போறான். இவனும் நம்ம தோஸ்து தான், பயங்கரமா ஃபுட்டி. இவனையும் நம்ம என்ன பாருங்க, இவன் பேரு கார்த்தி, இவன் பேர் வந்து விக்கி. இவங்க 2 பேர் கூட தான் நம்ம இன்னைக்கு வந்து போய் ஒரு வேட்டையை பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம கிளம்பிடலாம். ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம். அப்புறம் யூனிக்கான ஷாப்ஸ்லாம் ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸில் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றது நான் வந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடை என்ன சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலம் தட்டுவடை அப்படின்ற கடை தான். என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேலம் ஃபேமஸான அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் நம்ம வந்து ஒரு 2-3 டிஷ் வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, நம்மளுக்கு அவங்க கொடுத்த டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து தட்டுவடையும் அப்புறம் நொறுக்கும் கொடுத்துருக்காங்க. அது இது வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேன், இதான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி வாங்க, நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து கிளியராக சொல்கிறேன். சரி வாங்க போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்கிட்ட இருக்கிறது, இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இது பேர் வந்து தட்டுவடை. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நொறுக்கம் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தட்டுவடை ஒரு சைடு வந்து இப்போ இனிப்பா, ஒரு சைடு வந்து நல்லா காரமாக அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து புதினா சட்னி பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு லைட்டாக காரமாக இருக்குது. இன்னொரு வாட்டி இப்போ சாப்பிட்டு தூண்டுதே இருக்குது. ரொம்ப டெம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா பயணமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ரீன் கலரில் பச்சை மிளகா அரிசி போட்டு அது எனக்கு ஆரம்பிச்சு வாங்க இன்னொரு பைக் போயிட்டோம். சரி, நம்ம அடுத்து ஒரு டிஷ்ஷை பார்க்கலாம். அது எப்படி அப்படின்றத வாங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பருப்பு, வேர்க்கடலை, பார்த்தீங்கன்னா காய்கறி, பானிபூரியில் நம்ம அந்த சட்டை சொல்லுவாங்க அதை போட்டு இந்த ஒரு சைடில் மசாலா பொரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. காய்கறிலாம் போட்டு இதை கொஞ்சம் சாப்பிட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்னு பருப்பு, அப்புறம் வந்து வேர்க்கடலை அதெல்லாம் போட்டுருக்காங்க. சரி, இதை சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து அவங்க போட்டுருக்காங்க வேர்க்கடலை, அந்த பருப்பு அதெல்லாம் பண்ணிட்டு. அப்புறம் அந்த அவங்க ரொம்ப சூப்பராக அதை ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்க. அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த காய்கறியோட ஃப்ளேவர் தான் எனக்கு சூப்பராக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேரட் போட்டுருக்காங்க, எவ்வளோ பீட் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலம் தட்டுவடை கடையோட ஓனர் தான் இருக்காரு. உங்கள் நேம் ப்ரோ? ராஜேஷ் குமார். ஓகே, இந்த இதுக்கான ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு, அதை பற்றி கொஞ்சம் நம்ம இல்லை. ஆக்சுவலி நாமளும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைனிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் செட் ஆகலை நமக்கு அந்த ஃபீல்டு. சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வரும்போது சரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இதில் வந்து எப்படின்னா நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரினா ஒன்று மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஐடியாவும் பண்ணணும். அதே மாதிரி ரன்னிங்கில் வந்து நம்ம ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னுக்காக இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணோம். ஓகே, அடுத்து உங்கள் கடையில் வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது? இல்லை, நமக்கான டிஷ்ஷஸ் அப்படின்றது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்
ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேலம் தட்டுவடை செட்டு உங்களுக்கு சேலத்தில் மட்டும் தான் ஃபேமஸ், மற்றபடி எங்கேயுமே கிடையாது இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வீட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான், எல்லாம் மில்லட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு உண்டை கம்பூடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல்ஸ் தான். எல்லாமே எதுவுமே வந்து நார்மலாக அந்த லைக் கிடையாது. எல்லாமே வந்து அது இல்லாமல் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சக்கரையில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே ஆட் பண்ணது கிடையாது இந்த இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லில். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெர்பல் ஐட்டம்லாம் ஆட் பண்ணிட்டு வந்தோம். முடக்கத்தான், இது முருங்கை இதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலாக டே டு டே லைஃப் எடுக்க முடியாது. இதில் வந்து என்ன பண்ணோம், இப்போ முடக்கத்தான் முருங்கைலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ராவாக பிரித்து அப்படியே அதை வந்து பதப்படுத்தி அதை வந்து நம்ம வந்து அப்படியே பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணோம் கிரவுண்ட்ஸில். இதெல்லாம் முடக்கத்தான் இப்போ ஹெர்பல் வந்து 2-3 பாக்ஸ் போயிட்டு இருக்குது. முடக்கத்தான் போயிட்டு இருக்குது, குப்பமேனி போயிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை, அந்த பொடி மாதிரி. ஆமாம், பொடி மாதிரி பொடியிலே உதண்டிங்க. நம்ம நார்மல் பொடி வந்து சாப்பிட முடியாது. குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இது சாப்பிட அதோடைய ஃபுல் இதுவுமே வந்து கிடைக்காது, சத்து கிடைக்காது. பட் நம்ம இது மாதிரி உதண்டையில ஸ்வீட்ஸாக சாப்பிடும்போது வந்து அது ஃபுல் இது கிடைக்கும். அதனால வந்து நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் ஸ்வீட்ஸ். தட்டுவடையில் பார்த்தீங்கன்னா வேட்டிஸ் எல்லாம் இருக்கு, நிறைய வேட்டிஸ் இருக்கு தட்டுவடையில். ஷாப் டைமிங் அப்புறம் வந்து ஏதாவது ஹாலிடேஸ் அந்த மாதிரி இல்லை, ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 3 to 10 வரைக்கும் ஷாப் டைமிங்கு. ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா சண்டே ஃபுல்லாக ஹாலிடேஸ். ஓகே, இப்போ அடுத்து நாங்கள் எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேகி மெனி அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா போர்டு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இங்கே மேகி மெனியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேகிஸ்லாம் கொடுக்குறாங்க. முடிஞ்சால் நான் வந்து இந்த மெனு கூட பாருங்கள், இதுதான் அவங்க மெனு. அதுக்கப்புறம் இது இவங்ககிட்ட வந்து இந்த மேகி மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸும் கொடுக்குறாங்க. மொஜிட்டோஸ் அது மாதிரி மொஜிட்டோஸ்லாம் கூட ஒரு 2-3 வெரைட்டிஸை கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம 2-3 டிஷ் இப்போ வந்து இங்கே ஒரு மேகி வெரைட்டியும் அப்புறம் வந்து ஒரு மொஜிட்டோவும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ரெண்டும் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கா அப்படின்றத நான் சாப்பிட்டு சொல்லிடுறேன் கிளியராக. சரி வாங்க நம்ம போயிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மேகிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள், நல்லா கிளியராகவே தெரியும். அதோட ப்ரைஸ் தான் இங்கே பக்கத்தில் போட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மொஜிட்டோஸ் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே தெரியும். சரி, நம்ம இதில் ஒரு டிஷ்ஷும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 2 டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீஸ் செஸ்வான் மேகி தான் கொடுத்துருக்காங்க. சீஸ் செஸ்வான் மேகி தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சீஸ் ஒரு லேயர் அப்படியே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செஸ்வான் மேகி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா செஸ்வான் சாஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இதில் பெரிய டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ, இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாஃப்ட் ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் வந்து இது 2த்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். சரி, இப்போது வந்து நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக சாப்பிட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீஸ் செம்மையாக மெல்ட் ஆயிடுச்சு. சுட கொடுத்துருக்காங்க. இந்த சூட்லேயே அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, அந்த லேயர் ஆஃப் சீஸு. நான் இப்போ தான் காட்டினேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணோடனே செம்மையாக இதுவாகிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சு. சரி, இதை ஒரு அப்படியே வேறு லெவலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேகி நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எனக்கு சீஸ் ஃப்ளேவரும் தெரியுது. ஒரு பக்கம் லைட்டாக அந்த காரம் கடைசியில் வரைக்குது. அவ்வளோ ரொம்ப பயங்கரமான காரம்லாம் சொல்ல முடியாது, லைட்டாக இருக்குது. என்ன இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள் மொஜிட்டோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது மொஜிட்டோ. ஆக்சுவலி ஒரு தம்ஸ் அப் இந்த மொஜிட்டோக்கு. அதே மாதிரி இந்த மேகியும் வேறு லெவலாக இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலி வந்து இங்கே நாங்கள் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். எதாச்சும் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு 2 கடையை காமிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா டொக்குன்னு செம்மையாக ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும் தெரியும் உங்களுக்கு. என்னடா ஒன்றும் இல்லை, அங்கே கொத்துப்பாட்டை போட்டுருக்காங்க. அங்கே வந்து நம்ம இப்போது அந்த கடையும் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் தான் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சொல்கிற எல்லாருக்கும். இவன் பேர் விக்கி. இவன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து அவன் மோட்டோ விளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கான். முடிஞ்ச அளவுக்கு அவன் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் வந்து அவன் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கான். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அவன் சேனலையும் கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் அவன் ஆரம்பிச்சானா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ அடுத்த கடைக்கு போயிட்டு நான் எப்படி இருக்கா அப்படின்றத அங்கேயும் சாப்பிட்டு சொல்கிறேன் முடிஞ்சா. ஓகே, ஸ்மெல்லு செம்மையாக வருதா? எனக்கு தான்டா ரொம்ப தூண்டிட்டு இருக்கு. சரி வாடா சீக்கிரம் போகலாம், டைம் ஆக்காதடா. நீ வேறு வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க. இந்த பையன் பாருங்கள் செம்மையாக வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். சரி வாங்க நம்ம போகலாம். ட்ரை பண்ணலாம்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி 2 கடையில் அடிச்சுன்னு இருக்கிறதுனால இவங்க டொக்குன்னு சவுண்டு கேட்ட உடனே எனக்கு அந்த கொத்துப்போட தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனால் வந்து அது சாப்பிட முடியல. ஏன்னா கொஞ்சம் கேப் வச்சு விடணும், இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் நிறைய கடை வேறு இருக்குது, அதையும் காட்டணும்ல.
அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கேப் விடணும். சரி, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படி இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல் தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலக்கி, சேருவா கலக்கி மை ஃபேவரேட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தோசைக்கு அவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கார சட்னி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி இதான் கொடுக்குறாங்க. இதை வந்து நான் ஒரு பெரிய பீஸாக பிரித்து தேங்காய் சட்னிலையும் சாம்பார்லேயும் வச்சு அடிச்சு ஒரு டீசெண்டான பருப்பு சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, ஒரு கெட்டி சட்னின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கார சட்னி கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது. ஒரு நார்மலான கார சட்னி தான். சரி, அடுத்து வந்து நம்ம இங்கே கலக்கி கொடுத்துருக்காங்களா, மறந்தே போயிட்டோம். கலக்கி கொடுத்துருக்காங்களா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு செம்மையான கலக்கி தாங்க, சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்து ஒரே பைட்டாக போயிடலாம்.